வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம், அத்தியாயம் 30. அன்று மாலை மீரா கணவனுடன் வெளியே புறப்பட்டாள். அமுதா ஆஸ்பத்திரியில் கஸ்தூரி வேலைக்கு அமர்ந்த பின்னர் இதுதான் முதல் தடவை அவர்கள் வெளியே கிளம்பியது. டாக்டர் நண்பன் ஒருத்தனின் சகோதரிக்கு பிறந்த நாள். அதற்கு ஒரு பார்ட்டி வைத்திருக்கிறான், கட்டாயம் வர வேண்டும் என்று வற்புறுத்தி அழைத்தான். சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிக்கொள். வேலையிலிருந்து வந்ததுமே அவன் அவளுக்கு உத்தரவு போட்டான். ரவிக்கு லேசாக காய்ச்சல், ஒரே இருமல். நான் வரணுமா? அவள் மறுத்து பார்த்தாள். அப்பா பார்த்து கொள்வார், நீ தயாராக இரு. போகும்போது வெறும் கையுடன் போக முடியாதல்லவா? வழியில் ஒரு பரிசும் வாங்கி கொண்டு வந்து விட்டேன். மேஜை மீது வண்ண காகிதத்தில் சுற்றப்பட்ட ஒரு பார்சலை வைத்துவிட்டு அவன் குளியல் அறைக்குள் புகுந்தான். எவனோ ஒரு டாக்டர் அவள் சகோதரிக்கு பிறந்த நாள் என்றால் நமக்கென்ன? சீற்றத்துடன் அவள் காரியங்களை வேகமாக கவனிக்க தொடங்கினாள். கணவன் பின்னால் மோட்டார் சைக்கிளில் அமர்ந்து கொண்டு கையில் ஹோல்டரையும் இன்னொரு கையில் கேரியரின் விளம்பையும் பிடித்து கொண்டு அவள் பயணப்பட்டாள். குண்டு குழிகளில் பாய்ந்து வேகமாக வண்டி ஓடிய போது பலத்த குலுக்கல்கள் கழுத்தை வலித்தது. காய்ச்சலாக இருந்த குழந்தையை விட்டுவிட்டு பார்ட்டி என்ன வேண்டி கிடைக்கிறது என்ற வேதனையில் மனம் துடித்தது. பகல் முழுவதும் குழந்தையை பார்த்து கொண்டு ரொம்ப தள்ளாடி போய்விடுகிறார் அப்பா. ராத்திரியும் குழந்தையை பார்த்து கொள்ள சொல்லி அவரை வற்புறுத்துவது நியாயமா? உரத்த குரலில் அவள் கேட்டாள். ஒரு நாள் பார்த்து கொண்டால் குடியா முழுகிவிடும். இறைந்து கத்தினான் அவன். மேலே தொடர்ந்து அவன் என்னவோ பேசிக்கொண்டே சென்றான். காற்றில் பறந்த கூந்தலை ஒதுக்கி கொள்வதிலும் மேலாடை சரியாதிருக்க அடிக்கடி அவள் கையால் இழுத்து பொருத்தி கொள்வதிலுமே அவள் கவனமாக இருந்தாள். போதாதற்கு சைக்கிள் எழுப்பிய ஓசை, அருகில் ஓடிக்கொண்டிருந்த மற்ற பல வாகனங்கள் எழுப்பிய சப்தம் இவர்களுக்கிடையே அவள் காதுகளில் விழவே இல்லை. ஆனாலும் கஸ்தூரிக்கு ரொம்ப பிடிவாதம். மற்றவர்கள் தன் இஷ்டத்திற்கு வளைந்து கொடுக்க வேண்டும் என்ற சுயநலம். வர வர ரொம்ப மாறிக்கொண்டு வருகிறார். தனக்குள்ளே அவள் பொறுமை கொண்டிருந்தாள். குழந்தை ரவிக்கோ கொஞ்சம் உடம்புக்கு வந்துவிட்டாலும் போதும், அவள் அருகில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அழுது ரகளை செய்வான். அவர்கள் திரும்பும் வரை பாவம் அப்பாவை அவன் படாத பாடு படித்து கொண்டு இருப்பான் என்ற கவலை அவளை துன்புறுத்தியது. விருப்பமே இல்லாத அவள் பார்ட்டிக்கு புறப்பட்டிருந்தாள். பூந்தமல்லி நெடுஞ்சாலைக்கு வந்ததும் அவன் இடதுபுறமாயிருந்த ஒரு தெருவிற்குள் நுழைந்து மிகவும் பெரியதொரு பங்களாவின் தோட்டத்திற்குள் வண்டியை நிறுத்தினான். விழுந்து விடாவண்ணம் ஹோல்டரை இறுக்கமாக பிடித்து கொண்டு வந்த மீராவின் விரல்கள் சிவந்து போய் வேதனை கொடுத்தன. வண்டியை நின்று இறங்கி கையை உதறிவிட்டு தோள்பட்டையை அழுத்தி கொண்டு சுற்றிலும் பார்த்தாள். நில ஒளியென குழல் விளக்கு கக்கிய வெளிச்சத்தில் மூழ்கி கிடந்த ஓர் அழகிய தோட்டம் அது. அதன் நடுவே தலையை நிமிர்த்தி கொண்டு நின்றது அதைவிட ஓர் பங்களா. வண்டிகளுக்கு என்று ஒதுக்கிவிடப்பட்ட இடத்தில் ஏற்கனவே பல கார்கள், மோட்டார் சைக்கிள்கள், ஸ்கூட்டர்கள். கஸ்தூரியின் டாக்டர் நண்பன் மிகவும் வசதியுள்ளவனாக இருக்க வேண்டும். ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு இத்தனை தடபடலா? சிந்தித்தபடி கூந்தலை சீர்திருத்தி கொண்டு அவள் நின்றாள். வண்டியை நிறுத்திவிட்டு அவன் வந்தான். ஹாய் கஸ்தூரி, வா வா, ரொம்ப சந்தோஷம். இவங்க உன் மனைவியா? இவங்களையும் கூட்டி வந்தது பற்றி மகிழ்ச்சி. உபசரித்த வண்ணம் வாட்ட சாட்டமானதொரு மனிதன் அருகில் வந்தான். கஸ்தூரியின் கரங்களை பற்றி ஆர்வமாக குலுக்கினான். இவர்தான் என் டாக்டர் நண்பர் சங்கமித்திரன். கீழ்குரலில் மெல்ல அறிமுகம் செய்தான் கஸ்தூரி. மீராவுக்கு வியப்பு மேல் வியப்பு. இதுவரை இப்படிப்பட்ட பெயருடைய நண்பன் ஒருத்தன் இருப்பதாக அவன் சொன்னதே இல்லை. திடீரென்று இவன் எங்கே இருந்து வந்து இப்போது முளைத்திருக்கிறான்? அவள் குழம்பி கொண்டு நிற்கையில் இன்னொரு அதிசயம் அவளுக்கு காத்திருந்தது. தாடி, மீசை, கிருத்தாக்கள், பிடரி மயிர், கிராப்புத்தலை என்று பல கோலத்தில் நின்ற வாலிப பட்டாளத்தின் நடுவிலிருந்து ஒரு கனவு கன்னிகை வெளிப்பட்டாள். கோபுரம் போன்ற கொண்டை, அதில் ஒரு ஒற்றைப்பட்டு ரோஜா, தந்தமாக மின்னிய கழுத்தில் வைர நெக்லஸ், காதுகளில் சுடர்விட்ட காதணிகள், கொடியென துவண்ட மேனியை தழுவி கொண்டு கிடந்த சிவப்பு பிரெஞ்சு சிஃபான் புடவை,
அதிலே பட்டும் படாமல் பளபளத்த பாத்லா வேலைப்பாடு. வைத்த கண் வாங்காது அவளை பார்த்து கொண்டு அயர்ந்து போனாள் மீரா. ஐ டாக்டர் கஸ்தூரி, உரிமை நிறைந்த கொஞ்சம் குரலில் கூவிக்கொண்டு வேகமாக அருகில் வந்தாள். அவளை முந்திக் கொண்டு கம்மென்று வீசியது சென்றின் மனம். ஏன் இவ்வளவு நேரம்? வராது போயிடுவீங்களோன்னு பயந்துட்டேன். ப்ளீஸ் விஷ் மீ ஹாப்பி பர்த்டே. என்ன அப்படி நிற்கிறீங்க? கொஞ்சி கொண்டு தனது கரங்களை நீட்டினாள் அவள். கஸ்தூரி முகம் சிவந்து போனான். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் முணுமுணுத்தபடி அவளது கரங்களை பற்றி குலுக்கினான். பின்னால் தன் மனைவி பக்கம் திரும்பி, இவங்க தான் என் நண்பனின் சகோதரி மிஸ் கிருத்திகா. இவங்களுக்கு தான் இன்று பிறந்த நாள் என அறிமுகம் செய்தான். மீராவுக்கு ஒரே திகைப்பு. டாக்டரின் சகோதரி என்றதும் அவள் ஒரு 5 வயது குழந்தையை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவங்க யார்? லிப்ஸ்டிக்கில் மின்னிய உதட்டில் புன்னகை நெளிய புருவங்களை உயர்த்தினாள் கிருத்திகா. என் மனைவி மீரா. தப்பு செய்து விட்டவன் போல் அவன் முன் தடுமாறினான் கஸ்தூரி. அப்படியா, சந்தோஷம். மீரா பக்கம் ஒரு அசட்டையான பார்வையை வீசிவிட்டு கிருத்திகா மறுபடி கஸ்தூரியின் பக்கம் திரும்பி கொண்டாள். மனைவியின் கையில் இருந்த பார்சலை வாங்கி கஸ்தூரி, தங்களுக்கு எங்கள் பரிசு என்று மென்று விழுங்கியபடி அளித்தான். என்னால் காத்திருக்க முடியாது, உடனே பார்த்தாக வேண்டும். பார்க்கலாமா? மோகனமாக சிரித்து கொண்டு அவள் பார்சலை பிரித்தாள். உள்ளே இருந்து ஒரு வெள்ளி பவுடர் டப்பா எடுத்து, வெரி ஸ்வீட் ஆஃப் யூ, ரொம்ப அழகாக இருக்கு, என் மேசை மேலே வைத்து கொள்வேன், உங்கள் நினைவு எப்போவும் இருக்கும் என்று கூறிவிட்டு துள்ளி நெருங்கி வந்தாள். அவன் கன்னத்தை லேசாக தட்டிவிட்டு கூட்டத்திற்குள் ஓடி மறைந்து விட்டாள். எல்லாம் கனப்பொழுதில் நடந்தது என்றாலும் யுக யுகமாக நீண்டு மறையாத வருத்தம் போன்ற ஒரு பயங்கரமான வேதனை மீராவின் நெஞ்சை அடைத்தது. நிற்க முடியாமல் அவள் துடித்து போனாள். அந்த வெள்ளி பவுடர் டப்பா ரூபாய் 200க்கு மேல் இருக்குமே. இவ்வளவு பெரிய பரிசு அந்த பெண்ணுக்கே தேவைதானா? அதை பற்றி அவளிடம் ஒரு வார்த்தை அவன் கேட்கவில்லையே. கஸ்தூரியும் அந்த பெண்ணும் பரிமாறிக்கொண்ட அந்த பார்வை, சகஜமான பேச்சு, பல நாள் பழகிவிட்டவர்கள் போன்ற பழக்கம் மீராவுக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை. வா, உள்ளே போகலாம், கஸ்தூரி அழைத்தான். சமாளித்து கொண்டு அவனை பின்தொடர்ந்தாள். பெரிய முன்னரையில்தான் பார்ட்டிக்கு ஏற்பாடாகியிருந்தது. பெரிய மேஜையின் மேல் உணவு வகைகள் தட்டுகளில் ஏராளமாக பரப்பப்பட்டிருந்தன. மேஜை நடுவே பெரியதொரு கேக், அதன் மீது ஒரே ஒரு மெழுகுவர்த்தி. அருகில் சிங்காரமாக அவள் நின்று கொண்டிருந்தாள். ஒரே ஒரு வர்த்தி தானா? இது எத்தனாவது பிறந்த நாள் தெரியலையே. விளையாட்டாக கூட்டத்தில் இருந்த ஒரு வாலிபன் கூக்குரலிட்டான். பெண்கள் வயசை கேட்பது தவறு, தெரிந்து கொள்ள முயற்சிப்பது அதனிலும் பெரிய தவறு. எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தியை அவள் ஊதிவிட்டு கேக்கை வெட்டினாள். படபடவென்று கூடியிருந்தவர் கைத்தட்டினர். ஹாப்பி பர்த்டே டே பாடினர். மீராவுக்கு இந்த மாதிரி கேளிக்கைகளில் அனுபவம் கிடையாது. ஒரு மூலையில் ஆசனம் ஒன்றில் உட்கார்ந்து விட்டாள். நடு இரவு வேலை. அவர்கள் வீட்டிற்கு கிளம்பினார்கள். மணி என்ன ஆகிறது தெரியுமா? மீரா மெல்ல கேட்டாள். என்ன ஆனால் இப்போ என்ன? ஒரு நாள் கொஞ்சம் கூட கண் விழித்தால் நீ குறைந்தா போய்விடுவாய். சீரியவன் சைக்கிளை கிளப்பினான். பதில் அளிக்காது அவள் பின்னால் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். சுவர் சித்திரம் போல் நீ ஏன் ஒரே இடத்தில் அப்படி உட்கார்ந்திருந்த? 4 பேரிடம் பேசி பழக தெரியாத அவனுக்கு சைக்கிள் எழுப்பிய வாசியையும் மீறி அவன் குரல் பொங்கி எழுந்தது. எனக்கு பழக்கமில்லை. உங்கள் மனைவி ஏன் அப்படி இருக்காங்கன்னு கிருத்திகா கேட்டாள். எனக்கு ரொம்ப வெட்கமாக இருந்தது. ஆனாலும் நீ சுத்த கர்நாடகம். ஈட்டியாக நெஞ்சிலே பாய்ந்த வார்த்தைகளின் வேதனையை தாழாது அவள் துடித்து போனாள். இந்த மாதிரி கூட்டத்தின் உறவு எனக்கு தேவையில்லை. கிருத்திகா போல் அச்சமின்றி ஆண்களை தொட்டு சகஜமாக பேசும் பழக்கம் எனக்கு தேவையில்லை. கஸ்தூரி, எப்பொழுதிருந்து உங்களுக்கு இந்த மாதிரி நாகரிகத்தின் மேல் மோகம்? கத்தி கேட்க வேண்டும் என்ற ஆத்திரத்தில் அவள் கொதித்தாள். ஆனால் வார்த்தைகள் தொண்டையிலே நின்றுவிட்டன. முதட்டை கடித்து கொண்டு ஹோல்டரை அழுத்தி பிடித்தவண்ணம் அவள் மௌனமானாள். மீரா, ஜாக்கிரதை, அபாயம் உன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது. அவளது உள்ளுணர்வு அலறியது. திடீரென்று வீசிய குளிர்காற்றில் அவள் உடல் நடுங்கியது.
அத்தியாயம் 31. சில மாதங்கள் சென்றன. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் வெகு நேரம் கணவனது வருகைக்காக காத்திருந்து ஓய்ந்து போன மீரா சாப்பிட உட்கார்ந்திருந்தாள். பகல் உணவிற்கு பின்னர் ஜமுக்காலத்தை தனது அறையின் தரை மீது விரித்து போட்டு பேரனுடன் படுத்து கொண்ட நடேசன் சிறிது பொழுதில் உறங்கிவிட்டார். ரவியும் விளையாடி களைத்து போய் பாட்டன் அருகில் வந்து ஒட்டி கொண்டு தூங்க ஆரம்பித்தான். வீட்டிலும் சுற்றுப்புறம் எங்கும் ஒரே அமைதி. ஆனால் மீராவின் மன அமைதி போய் பல நாட்களாகிவிட்டன. முன்பெல்லாம் கஸ்தூரி வேலையை நின்று எப்பொழுது திரும்பக்கூடும் என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. தாமதமானால் அவன் சில சமயங்கள் ஜானம்மாள் விட்டு டெலிஃபோனில் செய்தி அனுப்புவது உண்டு. ஆனால் இப்போது வரும் கிளம்பும் நேரம் ஒன்றிலும் ஒரு வரம்பு இருக்கவில்லை. சில நாட்களில் இரவு வெகு நேரம் சென்ற பின்னர்தான் வந்தான். ஏன் இவ்வளவு நேரம் என்று கேட்பதில்லை என ஆரம்பத்திலே அவள் மேற்கொண்ட கொள்கை வாயை அடைத்தது. ஆனால் பொங்கி எழுந்த மன உளைச்சலை அவளால் அடக்க முடியவில்லை. பலவும் சிந்தித்தபடி அவள் மேலே சாப்பிட மனமின்றி எழுந்துவிட்டாள். கஸ்தூரி முன்போல இல்லை, மிகவும் மாறிவிட்டான். அவளிடமிருந்து மெல்ல விலகி கொண்டு வந்தான். ஏன்? அவளது எண்ணங்கள், யூகங்கள் எல்லாவற்றிற்கும் ஆதாரங்கள் இல்லை. எனினும் அவள் கணவன் ஏதோ தவறான மார்க்கத்தில் செல்கிறான் என்பதை அவள் உள்ளுணர்வு சதா உணர்த்திய வண்ணம் இருந்தது. தன் மன கலவரத்தை அவள் வெளியே சொல்லி கொள்ளவில்லை. இரவில் தனியே இருக்கையில் படுக்கை மீது முகத்தை கவிழ்த்து கொண்டு சப்தமிடாது அவள் கண்ணீர் விட்டு பலமுறை அழுதாள். பயன்? சமையலறையை ஒழுங்கு செய்துவிட்டு முன்னறைக்கு வந்தாள். வாசலில் கார் வந்து நிற்கும் வாசை. ஆவலுடன் வராந்தாவினின்று எட்டி பார்த்தாள். புத்தமுதிய கரும்பச்சை வண்ண அம்பாசிடர். டிரைவர் இறங்கி காரின் கதவை திறந்துவிட்டு மிக்க மரியாதையுடன் நின்று கொண்டிருந்தான். யாரோ பெரிய மனிதர். ஜானம்மாள் விட்டு விருந்தாளி போலும். தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு திரும்பியவள் திடுகிட்டு நின்றாள். காரில் நின்று இறங்கிய டாக்டர் ஜனார்த்தனன் அவளை நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தார். டாக்டர் கஸ்தூரியை பார்க்க வந்தேன் என்றார். மேலே வர வலது பக்கம் படிக்கட்டு. வாங்க என்று உபசரித்துவிட்டு அவள் உள்ளே விரைந்தாள். அறையின் வாயிற்பக்கம் நின்று கொண்டு, அப்பா எழுந்தீர்கள், உங்கள் பிள்ளையை பார்க்க பெரிய டாக்டர் வந்திருக்கிறார். அவர் வீட்டில் இல்லையே? பரபரப்பாக எழுப்பினாள். வாயிற்கதவை திறந்து வைத்துவிட்டு முன்னறையில் கிடந்த ஆசனங்களை இழுத்து சரியாக போட்டாள். திண்டுக்களை தட்டி விரைவில் ஒழுங்கு செய்துவிட்டு மின் விசிறியை சுழலவிட்டாள். தன் அறைக்குள் சென்று ஆடையையும் முகத்தையும் சீர்திருத்தி கொண்டு வந்தாள். அதற்குள் எழுந்துவிட்டிருந்த நடேசன் டாக்டர் ஜனார்த்தனனை வரவேற்று ஆசிரமம் ஒன்றில் அமர செய்து ஏதோ பேச்சு கொடுத்து கொண்டிருந்தார். அறை நின்று வெளிப்பட்ட மீராவின் பக்கம் திரும்பினார் ஜனார்த்தனன். உனக்காவது தெரியுமா டாக்டர் கஸ்தூரி எப்பொழுது வருவார் என்று என கேட்டார். அவள் திகைத்து போனாள். இது என்ன கேள்வி? மிக்க வியப்பாக இருந்தது அவளுக்கு. அவர் உங்கள் கீழ் வேலை செய்கிறார். அவரது நேர வருவர்கள் பற்றி உங்களுக்கு தானே தெரியும். ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு தெரியாமல் ஒரு எறும்பு கூட எங்கள் ஆஸ்பத்திரியிலிருந்து நகர முடியாது. ஆனால் கஸ்தூரி வேலையை நின்று விலகி 2 வாரங்களுக்கு மேலாகிறதே, அதனால் கேட்டேன். மீராவுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் பேச முடியவில்லை. நடேசனும் திகைப்புடன் அவளது முகத்தை ஊற்று பார்த்தார். பின்னர், அப்படியா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதே என்று குழறினார். வேலையை துளைத்து கொண்டு இவர் எங்கே ஊர் சுற்றி கொண்டிருக்கிறார்? அடுத்த மாத செலவுகளை அவள் எப்படி சமாளிப்பாள்? இது என்ன கஷ்ட காலம்? பல ஆயிரம் எண்ணங்கள் பீறிட்டு கொண்டு கிளம்பவே தலைக்கு மேல் சுழன்ற மின் விசிறியுடன் வீடும் கூட சுழலுவது போன்று இருந்தது மீராவுக்கு. இருவர் முகத்தையும் மாறி மாறி பார்த்தார் ஜனார்த்தனன். மிஸ்ஸஸ் கஸ்தூரிக்கு தெரிந்திருக்கும் என்றுதான் நம்பினேன். தெரியாது என்பதை அறிய ஆச்சரியமாக இருக்கிறது என்றார் வியப்புடன். பயப்படாதீங்க, திறமை மிக்கவர்களுக்கு வேலை எங்கேயும் காத்திருக்கும். சமீபத்தில் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்திருக்கும் சங்கமித்ரன் என்ற டாக்டர் ஒரு பெரிய நர்சிங் ஹோமை ஆரம்பித்திருக்கிறார். அதில் முக்கிய பொறுப்பு தாங்கி உங்கள் மகன் பணிபுரிவதாக கேள்விப்பட்டேன் என்றார் ஜனார்த்தனன். மீராவுக்கு மீண்டும் அதிர்ச்சி. கஸ்தூரி அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. இப்பொழுது அவளால் பேச முடியவில்லை. நெஞ்சு பதைக்க அவர் இன்னமும் என்ன சொல்லப் போகிறாரோ என்ற கவலையுடன்
மௌனமாக நின்றாள். சொந்த விஷயங்களை காரணம் காட்டி கஸ்தூரி சில தினங்களுக்கு முன் வேலையை ராஜினாமா செய்தார். 24 மணி நேரம் நோட்டீஸ் இரு தரப்பிலும் தர வேண்டும் என்று ஒப்பந்தம். நான் வற்புறுத்த முடியவில்லை. திடீரென்று முன்கூட்டி எதுவும் சொல்லாமல் அவர் இந்த முடிவுக்கு வந்தது பற்றி எனக்கு அவர் மீது கொஞ்சம் கோபம்தான். போகட்டும் என்று முதலில் அசட்டையாக இருந்துவிட்டேன். அவரது உதவியை பெரிதும் நம்பிக்கொண்டு சில பெரிய திட்டங்களில் இறங்கிவிட்டிருந்தேன். அதனால் கொஞ்சம் சிரமப்படுகிறேன். என் மனசை புரிந்து கொண்டு திறமையுடன் பணிபுரிய தெரிந்தவர். அவர் போன பின்பு மேலே பேச பிடிக்காதவராக அவர் எழுந்திருந்தார். இழுத்து கொண்டால் மீரா. இருங்க, தாகத்துக்கு ஏதாவது கொண்டு வருகிறேன் பரபரப்புடன் சொன்னாள். ஒன்றும் வேண்டாம், இப்போதான் நான் சாப்பிட்டேன். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கஸ்தூரி மறுபடியும் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு திரும்பிவிட வேண்டும். நானும் அவரும் சேர்ந்து எத்தனையோ நல்ல காரியங்களை செய்ய திட்டமிட்டிருந்தோம். அவைகளை செய்து முடிக்க வேண்டும். இது ஒரு பெரிய அப்சஷனாக என்னை வாட்டுகிறது. என் சார்பில் உங்கள் கணவரிடம் பேசி அவர் குறை என்ன என்று தெரிந்து சொல்லுங்கள். அவைகளை நிவர்த்தி செய்ய முழு மனதுடன் ஒப்புக்கொள்கிறேன். உங்களிடம் இதை பற்றி பேசத்தான் அவசரமாக வந்தேன். எனக்காக நீங்கள் முயற்சிக்க வேண்டும். கம்பீரமான அவர் குரல் கட்டையாக ஒலித்தது. வாட்டு சாட்டமான உடல் கூடி குறுகிவிட்டது போல் மீராவுக்கு ஒரே மனக்கலக்கம். கவலைப்படாதீங்க, அவரிடம் பேசுகிறேன் என்று மீரா சொன்னாள். ஆஸ்பத்திரியிலிருந்து வேலை நடுவே புறப்பட்டேன். வெகு நேரம் பேசி கொண்டிருக்க பொழுதில்லை. மன்னிக்கவும், வருகிறேன். கை கூப்பி வணங்கி இருவரிடமும் விடை பெற்று கொண்டார். கார் புறப்பட்டு சென்ற வம்சை கேட்ட பின்புதான் உலக நினைப்பு வந்தது. அப்பா, உங்கள் பிள்ளை இதையெல்லாம் பற்றி நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. நம்பவே முடியவில்லை. வேதனைப்பட்டால் மீரா. நல்ல வேலை கிடைக்காமல் அவனும் திண்டாடுகிற காலத்தில் இத்தனை பெரிய மனிதர் தேடிக்கொண்டு வீட்டுக்கு வருகிறதுனா சாதாரண விஷயமா என்று கேட்டார் அவர். வெறுப்பாக பேசிவிட்டு அவர் எழுந்து கீழே சென்று விட்டார். பொழுது நத்தையாக உருவது போல் மீராவுக்கு அன்று மிக்க மனவேதனை. நாள் முழுவதும் தவிப்பு. தொலை தூரத்தில் மோட்டார் சைக்கிளின் ஓசை கேட்ட பொழுதெல்லாம் வராந்தாவிற்கு ஓடி வெளியே எட்டி பார்த்து ஏமாந்து கொண்டிருந்தாள். முடிவில் இரவு 10 மணி சுமாருக்கு கஸ்தூரி வீடு வந்து சேர்ந்தான். குளித்து முடித்து வேற்றுடை அணிந்து கொண்டு அவன் முன்னரையில் உட்கார்ந்து ஏதோ வைத்திய புத்தகம் என்று ஏடுகளை புரட்டி கொண்டிருந்தான். சாப்பாடு ஆறி போகமே, பின்னாடி படிக்கக்கூடாதா? நினைவுபடுத்தினாள் அவள் தயக்கத்துடன். புத்தகத்தில் நின்று அவன் நிமிரவில்லை. நான் சாப்பிட்டு விட்டேன், சுருக்கமாக சொன்னான். இதென்ன புதியதொரு வழக்கம்? கேட்க துடித்த மீரா நாவை கடித்து கொண்டாள். அதுவரை பட்டினியாக அவனுக்காக காத்திருந்தாள். மிக்க ஏமாற்றமாக இருந்தது. அவளுக்கு இப்போது பசி இருக்கவில்லை. சாப்பாட்டை எடுத்து மூடி வைத்துவிட்டு சூடான பாலை டம்ளரில் ஊற்றி எடுத்து வந்தாள். அதை கவனித்த கஸ்தூரி, டோன்ட் வரி, பால் கூட நான் அங்கேயே சாப்பிட்டு விட்டேன் என்றான். தாங்குனா திகைப்பு அவளுக்கு. தொடர்ந்து ஆத்திரம். எங்கே சாப்பிட்டீர்கள் என்று கேட்க வேண்டும் என்ற ஆவல், கோபம். பால் டம்ளரை வைத்துவிட்டு வந்து அருகில் தரையில் உட்கார்ந்து கொண்டாள். பேச்சை துவக்க தெரியாமல் சிறிது நேரம் கை வளையல்களை முன்னும் பின்னும் தள்ளி கொண்டு வாளாயிருந்தாள். கஸ்தூரி மேலே வருவதற்குள் தமது அறைக்குள் சென்று படுத்து கொண்டு விட்டார் நடேசன். அவருக்கு இருந்த மனநிலையில் உறக்கம் வரவில்லை. இனி தூக்கம் வருமா என்றதொரு சந்தேகம். பேரனை அன்புடன் அணைத்து கொண்டு தலையணி மீது மெல்ல சாய்ந்து கொண்டார். எத்தனை கட்டுப்படுத்தியும் அவரால் அசட்டையாக இருக்க முடியவில்லை. கஸ்தூரி இப்போது என்ன விதமான சமாதானம் சொல்லப் போகிறான்? உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு. காதை தீட்டிக்கொண்டு அவர் படுத்திருந்தார். முடிவில் துணிவுடன் மீரா பேசினாள். டாக்டர் ஜனார்த்தனன் உங்களை தேடிக்கொண்டு வந்திருந்தார். எதற்காக? எரிந்து விழுந்தான் அவன். மீண்டும் நீங்கள் அமுதா ஆஸ்பத்திரியில் வந்து வேலைக்கு அமர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள நேரில் வந்தார். எத்தனை பெரியவர்! வேலை சற்றென்று கிடைக்க முடியாத இந்த காலத்தில் நம்மை தேடி கொண்டு வருவது ரொம்ப பெரிய விஷயம் அல்லவா? எனக்கு பெருமையாக இருந்தது. அதே சமயம் அவரை பார்த்து மன கஷ்டப்பட்டது. பெரிய ஆல்பர்ட் சைவட் சார், இன்னும் ரங்காச்சாரி அப்படின்னு
தன்னை பற்றி அவருக்கு நினைப்பு. ஏழை எளியவர்களுக்கு உழைக்க அவருக்கு ஆசை என்றால் உழைக்கட்டும், எனக்கு கட்டுப்படியாகாது. காரமாக அவன் பதிலளித்தான். உங்களுக்கு சம்பள விஷயமாக குறை இருந்தால் கூட நிவர்த்தி செய்வதாக சொன்னார். வேலையை விட்டு போகணும்னு உங்கள் மனசில் ஏற்பட்ட தீர்மானத்தை என்கிட்ட கூட நீங்கள் சொல்லவில்லை. மனத்தாங்களுடன் கேட்டாள். குற்ற உணர்வை அடக்க மாட்டாது கோபத்துடன் புத்தகத்தை முடிவிட்டு அவன் எழுந்திருந்தான். முன்பெல்லாம் சின்ன விஷயத்தை கூட என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் செய்ய மாட்டீங்க. இது நமது வருங்காலத்து பிரச்சனை, பெரிய காரியம். அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையேன்னு எனக்கு வருத்தமாயிடுச்சு. அவள் முடிக்கவில்லை. விற்கின்று திரும்பி அவளை கோபத்துடன் வெறித்தான். என் வைத்திய தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உன்னிடம் சொல்லி என்ன பயன்? அதனால் சொல்லவில்லை, சீறினான் அவன். முகத்தில் அறிந்தது போலிருந்தது அந்த வார்த்தை. கல்வியில் அறிவில் அவள் தனக்கு ஈடு இல்லை என்று வெளிப்படையாக அவன் சொல்லாமல் சொன்னதை கேட்டு அவமானத்தில் அவள் துடித்து போனாள். உண்மைதான், எனக்கு உங்கள் தொழில் விவகாரங்களை பற்றி புரியாதுதான். படிப்பிலும் அறிவிலும் நான் உங்களுக்கு சமம் இல்லாதவள். பேச முடியாதவள் அவள் வீக்கினாள். பொலபொலவென்று கண்ணீர் கொட்டியது. இப்போ நான் என்ன சொல்லிவிட்டேன்? நீ அழ ஆரம்பிச்சிட்ட. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். சினமிக்க குரலில் உறக்க கத்திவிட்டு அவன் உள்ளே சென்று விட்டான். கதவு மடால் என்று சாத்தப்படும் அசையும் முன்னறையில் மீரா விசுவும் சப்தமும் கேட்கவே நடேசன் விருக்கென எழுந்து உட்கார்ந்து விட்டார். மேலே ஏறி வந்ததும் ஏனிய உதச்சா, என்ன நடக்கும் தெரியுமாடா அறிவு கேட்டவனே? கோபத்துடன் பற்களை கடித்து கொண்டு முணுகினார்.